Hey guys. இன்னைக்கு என்ன லஞ்ச் டின்னர் எதுவும் இல்ல. அப்பலாம் கிடையாது. ஆமா. இது வந்து ஒரு ப்ராடக்ட் பத்தின ஒரு வீடியோ தான். சரி பேசுங்க. இது வந்து ஒரு ப்ராடக்ட் பத்தின ஒரு ரிவ்யூ வீடியோ தான். சரிங்களா? அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இப்ப நிறைய தாய்மார்கள் வந்து வேலைக்கு போறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த பிரெஸ்ட் மில்க் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பம்ப் பற்றி தான் மேனுவல் எலக்ட்ரிக்குன்னு 2 வெரைட்டி இருக்கு. நானும் அதை வந்து வாங்கினேன். ஸோ அதை நான் ஏன் வாங்கினேன், எப்படி யூஸ் பண்ணேன் என்னன்றதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் தான். நீங்க பாருங்க, உங்களுக்கு இது ப்ராடக்ட் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க உங்க ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவுமே இல்லைங்க. சரிங்களா? நாங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன். எல்லாமே எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க கெயின் பண்ணதை உங்களோட ஷேர் பண்றோம். ஏன்னா நாங்களுமே தடுமாறி தப்பா செலக்ட் பண்ணி மறுபடியும் கரெக்டா செலக்ட் பண்ண இதெல்லாம் இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருப்பீங்க, எது வாங்குறதுன்னு தெரியல, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி. ஒரு என்ன சொல்லுவாங்க, குழந்தை பெற்ற தாய்மார்களோ தகப்புமார்களோ இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லவ்லாக் பிராண்ட்ல இருந்து மேனுவல் பிரஸ்ட் பம்ப். ஓகேங்களா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது. எப்பன்னா என் குழந்தைக்கு 1 மாசம் இருக்கிறப்ப நான் வாங்கினேன், யூஸ் பண்ணேன். அப்புறம் இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 100% மணி பேக் கேரண்டின்னு போட்டிருக்காங்க. 2 ஃப்ரீ பிரஸ்ட் பேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிபிஇ ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் மசாஜ் கியூஷன் ஜென்டில் ஆன் ஸ்கின். ஓகேங்களா? 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நேம் வந்து லவ்லாக். ஓகேங்களா? பிரைஸ் என்னன்னு சொல்லிடுங்க கடைசியா. ஓகே, இது மொத்தம் வந்து 6 உள்ள வந்து என்னன்னா 6 பார்ட் இருக்கு. ஓகேங்களா? அதான் இது இருக்கு. மேற்கொண்டு இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா சாஃப்ட் மசாஜ் பெட்டல் கியூஷன் போட்டிருக்காங்க. க்ளோஸ்டு பம்பிங் சிஸ்டம்னு போட்டிருக்காங்க. ஈஸி கிரிப் ஹேண்டில்னு போட்டிருக்காங்க. எக்கனாமிக் ஷேர்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 800, 799. லாஸ்ட்டாக அரௌண்ட் 800 சொல்லியிருந்தேன். இடையே எனக்கு கால் வந்துச்சு, அதனால வீடியோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் டப்பாவில் இருக்கிற மேட்டர் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த மேனுவல் பம்ப் வந்து இவங்க சொல்லுவாங்க இதுக்குள்ளே எப்படி இருக்கிறத பற்றி. ஓகே, இந்த மேனுவல் பம்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி யூஸ் பண்ணதான் நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுனால திரும்பி அழகாக உள்ள பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பால் புட்டி, பால் டப்பா, அதுக்கு ஒரு மூடி வித் நிப்பிளோட. ஓகேங்களா? இந்த லவ்லாக் பிராண்டு இது ஒரு ஒன்று இருக்கு. ஆமாம், அதுக்கு ஒரு மூடி. ஓகே, அதாவது நம்ம வெளியே போகும்போது க்ளோஸ் பண்ணி இதை போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான கேப் லிட்டு ஏதாவது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த பம்பரோட மெயின் பார்ட். ஓகேவா? இதுல இந்த சிலிகான் ரப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு பெயின் இல்லாமல் இருக்கிறது. பிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில், இது இந்த கேப் ஒன்று, இங்க ஒரு ரப்பர் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து இந்த பிரெஸ்ட் மில்கை கலெக்ட் பண்ணி கொடுக்குற அந்த வால்வு. இது மட்டும் இதுல 2 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது இல்லைன்னா வேலை செய்யாது பம்பர். இந்த இந்த மெஷினரியில இது ஒரு மெயின் பார்ட். ஓகேவா? ஆமா, ஹார்ட் ஆஃப் தி பார்ட் மாதிரி. ஒன்னு வீணா போச்சுனா கூட இன்னொன்னு யூஸ் பண்றாங்க. ஆமா, நான் ஒன்னு யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்னு இது 2வது ஆக்சுவலா. ஓகே, இது இங்க இப்படி சொருகிடணும் உள்ள. போடு மேல அகல் பேசிட்டு இருக்கா அவங்க அம்மாட்ட, எனக்கு அது கேக்குது. ஓகே, இங்க கொடுங்க. இப்போ கவர் பண்ணியாச்சு. ஆமா, கொடுங்க. அதுக்கு அடுத்து இது ஆக்சுவலா இது இப்படி வச்சிருக்கோம். இந்த ரப்பரை சிலிகான் ரப்பர் க்ளோஸ் பண்ண கரெக்ட்டா அந்த எட்ஜ் வந்து ஓரிங்னு சொல்லுவாங்க. அந்த ஓரிங்ல வந்து கரெக்ட்டா இதெல்லாம் இப்ப உட்காரல. ஏன்னா எனக்கு இப்ப பிரச்சனையே எனக்கு இப்ப அதுதான். கொடுங்க நான் பாக்க ட்ரை பண்ணி பாக்க. வந்து எவ்வளவு நாள் யூஸ் பண்றது நீ? கிட்டத்தட்ட 4 months. பிரச்சனைன்னு சொல்றாங்க. இப்போ நான் போட்டேன், கரெக்டாக உட்காந்துச்சு. சரிங்களா? இந்த எஜ்ஜில் எல்லாம் ஓரிங்களும் கரெக்டாக உட்காந்துச்சு. அடுத்தது இல்லை இது இருக்குது. இந்த கேப்பை இதில் போட்டு மேனுவலாக ப்ரெஸ் பண்ண வேண்டியது. இதை வந்து இப்படி இதுல என்ன எனக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா, பம்ப் பண்ண இந்த சிலிகான் வந்து ஏன்னா இந்த இடத்துல லூஸ் ஆயிடுச்சு, உள்ள வந்து லூஸ் ஆக ஆகுறதுனால இது வெளியே சருன்னு வந்தது, பம்ப் பண்ண முடியல. இது என்ன ஒரு தட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே, உள்ள எதுவும் எறும்பு அண்டாம
கொசு துப்பு அப்படின்னு ஒரு பாட்டில் அது மாதிரி ஏதாவது உள்ள போயிட்டு தூசிகள் படியாமல் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி மெஷர். இது ஒன்று. ஓகே, இப்படி தான் மேனுவலைஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதாவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து ஒரு பக்கம் பிரஸ்ட் மில்க் வந்து வெளியே எடுக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வெளியே போகும்போது அவங்களோட இன்னர்வியரை தாண்டி வெளியே வந்து அந்த லீக்கேஜ் இருக்கும். சரிங்களா? அதை கவர் பண்ணுறது தான் இது கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது. எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி தெரியல? அது நிஜமாலுமே எனக்கே தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டா தெரியும். ஓகேவா? சரி, ரைட்டு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதே அப்புறம் எப்படி தெரியும்? நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும். அது எப்படி எனக்கு தெரியல, இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயம், ஒரு ப்ராடக்ட் பத்தி நம்ம வாங்க போறோம் அப்படின்னா அதை பத்தி நான் லைட்டாக ரிசர்ச் பண்ணிருப்பேன். ஆனா இந்த பேட் வந்து அதுக்கு தான். நான் வந்து இங்கிலீஷ் படங்கள்ல நிறைய படங்கள்ல பார்த்திருக்கேன். அதனால எனக்கு தெரியும். ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து இது சகஜம். ஓகேவா? அதனால தான் ஹாலிவுட் மூவிஸ்னா ஹாலிவுட் மூவிஸ் நம்ம இருக்குல்ல, இப்ப நீ பாக்குறீங்க. ஆமா நீ நினைக்கிற மாதிரி அடல்ட் மூவிஸ், பான் மூவிஸ் கிடையாது. பான் மூவிஸ் நான் சொல்லல. ஓகேவா? இது வந்து நம்ம ஹாலிவுட் மூவிஸ்ல அதெல்லாம் கட் பண்ணு. பான் மூவிஸ் சொல்றதுல என் செல்ல என்ன ஒரு பிரச்சனை, நான் வச்சிருக்க ஒரு சாம்சங் A35 மொபைலு. அதில் நான் வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோட் போட்டாலுமே எனக்கு யாராவது கால் பண்ணும்போது கால் ரிசீவ் ஆகுது. இன்கேஸ் நான் ஃப்ளைட் மோட் போட்டு வீடியோ எடுத்தோம்னா அது கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. இந்த ரீசன். சரி, ஓகே. இதுதான் இப்போ அந்த மேனுவல் பம்போட ரிவ்யூ. ஓகேங்களா? எனக்கு வந்து இதோட லைஃப் எவ்வளோ நாள் வந்துச்சு? 4 months. 4 months. ஆக்சுவலா நாங்க இப்ப 1 year வாரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கடையில போய் கேட்டோம். சரிங்களா? கேக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இத வந்து இதுக்கு ஸ்டோருக்கு தான் அனுப்பணும். அதாவது அவங்களோட 20 days ஆகும். லவ்லாப்போட அபிஷியல் சர்வீஸ் சென்டருக்கு. ஆமா, 20 days ஆகும்ன்றாங்க. நம்மளுக்கு வந்து இப்ப கொஞ்சம் தேவைப்படுது. பிகாஸ் நான் இப்ப கொஞ்சம் டிராவல் பண்ண போறேன். அதனால அப்புறம் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அமைய போகுது. அதனாலதான் எனக்கு இது தேவை. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு நான் வந்து முடிவு. வேணாம்னா அறவே தூக்கி போடுறது இல்ல, இப்போதைக்கு தற்சமயத்துக்கு தேவையில்லை. அடுத்த குழந்தைக்கு யூஸ் பண்ணி. சரி, இப்போ என்ன மேட்டர்னா, நான் இந்த மேனுவல் பம்ப் வாங்கும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நோ கையெழுத்து போடாதீங்கன்ற மாதிரி. ஐயோ அண்ணே, இந்த மேனுவல் பம்ப் வாங்காதீங்க, ஒரேடியாக எலக்ட்ரிக் பக்கம் போயிடுவோம், அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? இல்ல இதுவே நம்ம எல்லாம் வேணாம், நம்ம ஏப்பா காசை போட்டு அவ்வளோ போட்டு கறியாக்கணும், வேணாப்பா, அது நமக்கு தேவையில்லை. இல்ல, எனக்கு ஏது அனாவசிய செலவுன்னு தான் தோணுச்சு. நான் வந்து தப்பான எண்ணத்தெல்லாம் வேணாம்னு சொல்லல, கொஞ்சம் சிக்கனப்படுத்துறதுக்காக, சிக்கனமா இருக்கணும்ன்றதுக்காக சொன்ன. மத்தபடி இதுவே இல்ல, அதுவே இது முடிச்சிடும். அதான் சொல்றேன். இல்ல, இது வாங்கறதுக்கே நான் வந்து ஒரு 20 to 30 டைம் நான் யோசிச்சேன், இது நம்மளுக்கு தேவையா அப்படி இப்படின்னு நான் யோசிச்சு, அப்புறம் பல யோசனைக்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட குழந்தைக்கு 1 மாசம் அளவுல தான் நான் இதை வாங்கினேனே. ஆமா, சரி, ஓகே. இதோட ரிவ்யூ முடிஞ்சு. இதோட ஆயிட்காலம் எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க. இதோட பிரைஸ் சொல்லியாச்சு. ஆமா, ஓகேவா? இது ஆக்சுவலா ஆன்லைன்ல வந்து இது வெறும் 500க்கு இருக்கு இப்போ ஆன்லைன்ல. ஆமா, நீங்க வாங்குற டைம் கரெக்ட்டா இப்போ எவ்வளவு இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். பார்த்து சொல்லுங்க. அடுத்தது அந்த ஐட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஐட்டம் இருக்கு. அதை நாங்க சொல்ல மாட்டோம், ஆனால் நாங்கள் பிரித்து வச்சிருக்கோம், காமிக்க மாட்டோம். ஒரு மெசேஜ், ஒரு பாப்பப் மெசேஜ் வந்துருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அது ஒன்றும் இல்லை. நாளைக்கு 10ஆம் தேதி ஒரு லோன் ஒன்று எடுத்திருக்கேன், அதை கட்டணும். அதுக்கான பாப்பப் மெசேஜ் வந்து வந்துகிட்டே இருக்குது. லோன் கட்டுறாடே கிரெடிட் பில் இருந்து. சரிங்களா? 659, அதாவது 599க்கும் இருக்கு. 660, அது 600 899. கண்ணு, நம்ம வாங்கின டைம்ல 700, அது வந்து எம்ஆர்பி போட்டுருக்கு. வாங்கும் போது எம்ஆர்பி 800 ரூபாய்க்கு வாங்கணுமா? ஆமா, ஆனா அதை போட்டதே 799, 800 ரூபாய்க்கு போட்டுருக்கு. நம்ம ஆனா எம்ஆர்பி என்ன எம்ஆர்பி இருக்கோ அதுக்கே வாங்கிட்டோமா? ஆமா, ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலையா? கொடுக்கல. அங்க தான் நம்ம வாங்குனது பலூன்ன்ற ஸ்டோர், ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கிட்டோம். ஏன் நம்ம ஆன்லைன்ல வாங்கல? அப்ப எனக்கு ஆன்லைன்ல தெரியாது, அதோட இது இல்ல, ஆன்லைன்ல கம்மியா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல லாஸ்ட் டைம் நான் நெயில் கட்டர் வாங்கும் போதே சொல்லி கொடுத்தேன். நெயில் கட்டர் இதை வாங்கும்போது அப்ப நீங்க சொல்லல, அதுக்கப்புறம் தான் சொன்னீங்க. சரி விடுங்க, அதை வாங்கியாச்சுங்க, அது முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு சமாதி கிட்டே தூக்கி ஓரமா போடுங்க. சமாதி எல்லாம் கட்டலைங்க, உடனே சமாதின்னு. இது நான் தான் சொல்லுவேன். நீ தான் சொல்லு, அது ஃபர்ஸ்ட் என்ன மேட்டர், அதை எப்போ சரி பண்ணி அதை எப்போ யூஸ் பண்றது. ஒரு பொருள் இருக்கும் போது இன்னொரு பொருளை வாங்கிட்டா அந்த மற்ற பொருளுக்கு வந்து வேலை இல்லை, அப்படிதான் அது கணக்கு. சரி, இது வேற யாருக்காவது வித்துருங்க, ஏதாவது வாங்கினாங்கன்னா வித்துருங்க. அதே தான் ஆல்ரெடி டுபாக்கூர் ஆயிடுச்சு. ஓகேவா? சர்வீஸ் பண்ணிப்பா.
சரி ரைட்டு சரி பண்ணி யூஸ் பண்ணுங்க. சரி வாங்க. இப்போ அடுத்தது நம்ம எடுக்க அடுத்தது போகிறோம் அப்படின்னா வாங்கியிருக்கிறோம். அடுத்தது என்ன வாங்கியிருக்கோம்னா அதே பிரஸ்ட் மில்க் பம்ப் தான். ஓகே. ஆனா எலக்ட்ரிக் வாங்கியிருக்கோம். மேனுவல் இல்ல, இது எலக்ட்ரிக். எலக்ட்ரிக் ஏன் வாங்கியிருக்கோம், எதுல வாங்கியிருக்கோம்னா நாங்க இதை வந்து ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ரிவ்யூ என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டப்பா படிக்கிறேன் என்ன பம்ப்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இன்ஃபான்சோ இதுதான் கம்பெனி நேம். இன்ஃபான்சோ அப்படின்றது கம்பெனி. ஓகேவா? ஆமா. அதுல இருக்க அந்த பிராண்ட் நேம் என்ன அப்படின்னா வேரியன்ட் நேம் என்ன அப்படின்னா மெலோ 2-in-1 எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப். ஓகேவா? இன்ஃபான்ஸ் என்னது இன்ஃபான்சோவா? இன்ஃபான்சோன்ற கம்பெனி. ஓகே ஓகேங்களா? இது வந்து 2-in-1. இதுல வந்து என்ன பிரைஸ் போட்டுருக்காங்க அப்படின்னா 5499 போட்டுருக்காங்க. 5499 ரூபாய். ஓகேங்களா? உடனே நீங்க வாயை பொளந்துறாதீங்க. அதெல்லாம் இருக்காது, வெளியே போட்டுக்காங்க போட்டு. ஆனா நம்ம எவ்வளவுக்கு வாங்கினோம் தெரியல. நான் வாங்கினது எவ்வளவுக்கு வாங்கினேன்னா 2816 rupees. 2816 ரூபாய்க்கு நான் இங்க வாங்கினேன். அமேசான்ல வந்து வாங்கினேன். ஆன்லைன்ல ஆஃப்லைன்? ஆமா, ஆன்லைன்ல வாங்கினேன் நான். ஆன்லைன்ல வாங்கினாலதான் எனக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் அந்த பேக். சாரி, இதுதான் அந்த பேக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், 2-in-1 எலக்ட்ரிக் பம்ப் தெரியுதா? இது ஆமா, ஒன்னு வந்து வியரபிள், இன்னொன்னு வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி வருது. இந்த சின்னதா இருக்கிறது வந்து வியரபிள், இது வந்து கையில வச்சிருக்க மாதிரி இருக்கும். சரி பிரிக்கலாம். சரி ஓகே, நான் என்னென்ன போட்டுருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். 2-in-1 எலக்ட்ரிக் பிரஷ் பம்ப். ஓகேவா? கன்வெர்ட்டபிள் டு பாட்டில் ஆர் வியரபிள் பம்ப். அதான் வியரபிள் பம்ப். ஃப்ரீ 2 sets of flange. ஃபிளான்ச்னா அந்த முன்னாடி இருக்க அந்த ரப்பர் தான். ஓகேங்களா? அதான் ஃபிளான்ச்னுவாங்க. 2 டயப்ராம்ஸ். வந்து டயப்ராம்ஸா? டயப்ராம்ஸ். அதுதான் அந்த இது, அந்த ஃபில்டர் மாதிரி வந்துச்சு. 2 வால்வ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வியரபிள் சார்ஜிங் வயர்லெஸ். ஓகேங்களா? 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்குள்ள என்னென்ன ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பம்பு மோட்டார் 1, சிலிக்கான் ஷீல்டு 2. படிக்காது இல்லை, அந்த கால் வந்து கட் ஆனதுக்கு அப்புறம் தான் வீடியோ கட்டணும். ஓகேவா? சிலிக்கான் ஷீல்டு 2, சிலிக்கான் டயப்ராம் 2, வால்வு 2, மில்க் கலெக்டர் 2, லிங்கர் 2, டஸ்ட் கவர் 2, பிரா அட்ஜஸ்ட்மெண்ட் பக்கிள் 1, சிலிண்டர் கவர் 1, டைப் சி. ஓகே காய்ஸ், இதில் வந்து நான் சொன்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 2 4 6 8 10 ஐட்டம். இதை இவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதால தான் இதை நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். ஏன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்கு. ஏன் இவங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணல அப்படின்னா நான் வர்றதுக்காக வெயிட்டிங். அதனால தனியாக வந்து மொபைல் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் மொபைல் ஹேண்டில் பண்ணும்போதே நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. இடையில வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி தூக்கம் வருது. என்ன சொல்றது, குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் தூக்கம் கொஞ்சம் கம்மி தான். ஜாம்பி மாதிரி தான் அலைவாங்க. என்ன பண்றது? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் சார்ஜ் கேபிள். இந்த சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. வந்து நம்மளோட மொபைல் சி டைப் கேபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனை வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணிக்கலாம். அடாப்டர். ஓகேங்களா? ஓகே, ஒரு 5 வோல்ட். நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் தெரியல, செக் பண்ணி பார்த்தா தெரியும். 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று இருக்குது. நான் போட்டு வேறு உடச்சிட்டாங்க. உடனே உடச்சிட்டாங்கன்னு இது வந்து ஓகே. சரி ஓகே, இப்போ இந்த டப்பா தூக்கி போட்டு வந்து டப்பா தூக்கி நம்ம இருங்க நீங்கள் காட்டுங்க வாங்க. இந்த குட்டி குட்டி கவரில் நிறையா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் விவரிச்சுறேன். ஆல்ரெடி நான் பிரிச்சுட்டேன். இந்த ரப்பர் கவர் வந்து இந்த ஸ்ட்ராப், பிரா அட்ஜஸ்ட்மெண்ட் பக்கிள் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. எனக்கே தெரியாது. யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஓகே, இது இப்படி போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது எப்படி தெரியுமா இருக்கு நான் சொல்கிறது? கருப்பு படத்தில்
நான் கருப்பு படம் பார்க்க கருப்பு படத்துல ஆர்ஜே பாலாஜி பேபி கண்ணு வந்து போட்டுப்பாரு இப்படி கிராஸா இந்த இடத்துல சட்டைக்கு மேல அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? கவருக்குள்ள அப்படியே வச்சிருங்க, ஏன்னா மிஸ் ஆயிடும். சரி ஓகே. ஏன்னா இதுல எல்லாமே குட்டி குட்டி பொருளா இருக்கு. சரி ஓகே, இப்போதைக்கு நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, அடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இருங்க பாய். பாய். ஃபிளாஞ்சுன்னு சொன்னாங்க இல்லையா, இதுதான் அந்த ஃபிளாஞ்ச். எதுக்குன்னா நம்மளோட நிப்பிள் சைஸுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறது. என்ன என்கிட்ட எதையுமே கொடுக்க நான் தான் பண்ணுவேன். புடிக்கி பாத்துங்க பேசிட்டே இருக்காங்க, எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு புடிக்கிட்டே இருக்கிறா. இதுல வந்து ஒரு 8 பீஸ் இருக்கு. நமக்கு என்னன்னு தெரியாது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா விட மாட்டாங்க. ஓகே, இது வந்து 8 பீஸ் இருக்கு. ஒரு சைஸ்லயும் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சைஸ்னா இங்கே சைஸும் எழுதி இருக்காங்க. கண்ணு தெரியாதனால நான் பார்த்து சொல்றேன். கொடுங்க. 18 18. ஓகே 18. இதுவும் 18. இதுவும் 18 தான். இது 16. ஒன்னு 16 ஒன்னு 18. இது 16 இருக்கும். இது 16. இது 18. 16 18 ரெண்டு சைஸ். அடுத்து 20. இந்தாங்க 20. இதுவும் 20. இது 22. இது ரெண்டு. மொத்தம் 16 18 20 22 கொடுத்துருக்காங்க. 2 பேர் கொடுத்துருக்காங்க. சாரி, ஒரு பேர் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயுமே. மொத்தம் 4 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, 4 சைஸ், ஒரு பேர், 2 பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுதான் அந்த இதுக்கு என்ன சொன்னீங்க? டயபாம்ஸ். இதுதான் அது. இது எதுக்கு அப்படின்றது இது எதுக்கு அப்படி சொல்லிட்டேன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகள் இல்ல பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். பூப்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். நிப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து தனியாக டைப்ஸ் ஆஃப் பூப்ஸ் வேணா தனியாக அப்புறம் போடலாம் வீடியோ. இப்போதைக்கு அதெல்லாம் போட முடியாது. இப்போதைக்கு நிப்பிள்ஸ் மட்டும் போடுறோம். இவங்க வந்து நினைப்பாங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே டாபு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதுதான் அந்த வால்வ், ஃபில்டர் வால்வ். ஓகேவா? அந்த அதுல பம்ப்ல இருந்தது. இதுவும் இதுலயும் ஆக்சுவலா 2 இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் அந்த டயபாம்ஸ். இதுதான் வந்து இந்த பிரஸ்ட் பம்ப்க்கு மெயினான விஷயம். இதுல இருந்தா அந்த ஏர் போய் இப்படி சக் பண்ணும். இப்படி இப்படி ஆமா, வேக்கம் இப்படி 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 வரும். அதோட நம்ம இங்க ஆன் பண்ணி காட்டுங்க. ஆன் பண்ணி காட்டுறேன். சரி, அது 3 பீஸ் கொடுத்துருங்க. இதுல 3 பீஸ் இருக்கு. இங்க ஆல்ரெடி ஒன்னு போட்டாங்க. அப்போ மொத்தம் 4 பீஸ் இருக்கு. ஓகே, அப்ப இந்த 3 பீஸ் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் தொலைஞ்சதுன்னு சொல்றாங்க. இது நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. ஆமா, தூக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா அதுல இருந்த மாதிரியே ஒரு பால் டப்பா மூடி வித் நிப்பிள் கேப்போட கொடுத்துருப்பாங்க. உள்ள வச்சுக்கோங்க. அடுத்தது அதான் மூடி வித் நிப்பிளோட. அப்ப கண்டிப்பா இதுலயும் பால் டப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கு. மெயின் இதுதான் வந்து இந்த வியரபிள் பம்ப். ஓகேவா? இது கூட இதுதான் அந்த மோட்டார். இந்த மோட்டாரை வந்து ஆன் பண்ணி காட்டலாமா? இப்ப இதுல வந்து 4 இங்க தெரியும். இங்க மேல இருக்கிறது வந்து லைட். பாருங்க, எல்லாம் கேமரா இங்க முன்னாடி நீங்க கொண்டு வாங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஒண்ணா சொல்லு, நான் சொல்லி காமிக்கிறேன். இல்ல, நான் எனக்கு தான் அதை ஹேண்டில் பண்ண தெரியும். அப்படியா? எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. சரி ஓகே. இது வந்து லைட். இங்க வந்து அந்த ஆன் ஆஃப் பண்ற ஒரு இது இருக்கும். இது எல்லாமே டச் மோடு தான். இது வந்து இன்க்ரீஸ் பண்றது, இது வந்து மோட டிக்ரீஸ் பண்றது, இது வந்து பாஸ் பண்றது. இப்போ நான் இதை ஆன் பண்ணிடுவேன். வெயிட். இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆமா, ஆன் பண்ணா இங்க வந்து ஹாட் சிம்பிள்ல 14ன்னு காட்டும். மேல வந்து சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு காட்டுது. இப்போ இந்த ஹாட் சிம்பிள் என்ன குறிக்குது அப்படின்னா மசாஜர். ஸோ நம்மளோட பிரெஸ்ட் மில்க் வந்து லெட் டவுன் கீழே வர வைக்கிறதுக்கான மசாஜர். இதுல மொத்தம் 15 மோட்ஸ் இருக்கு. இப்போ நான் இது இப்படி பண்ணேன்னா இன்க்ரீஸ் ஆகும். சாரி, ஓகே, 15 மோட்ஸ் இருக்கு. இங்க பண்ணா இன்க்ரீஸ் ஆகும், இப்போ இப்படி பண்ணா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அதே ஆன் பட்டனை லைட்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க டிராப் மாதிரி காட்டும், வாட்டர் டிராப் மார்க் காட்டும்.
அதுவும் வந்து 15 மோட்ஸ் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா மில்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக. இதுவும் 15 மோட்ஸ். மெயினா இந்த டிராப்ஸ் வந்த உடனே இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹையா 15 அந்த மோடுக்கு போயிடக்கூடாது. சொல்றேன். நம்ம பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்டார்டிங் மில்க் வந்து ஃபாஸ்டா வந்துடும். முன்னாடி இருக்கிறது உள்ள இருக்கிறது ரொம்ப சக் பண்ணாதான் வரும். ஸோ இது எப்படி அது பண்ணிருக்காங்கன்னா அதே மாதிரிதான். இப்ப நம்ம ஒரு 7-8ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 7ல ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங்ல இருக்க மில்க்லாம் ஃபாஸ்டா வந்துடும். இப்ப மில்க் வராம இருக்க டைம்ல அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம். அப்ப அது நல்லா சக் பண்ணி இழுக்கும். இதோட தன்மையே அதுதான். அதனாலதான் இத்தனை மோட் கொடுத்துருக்காங்க. பட் சூப்பரா இருக்கு இந்த ப்ராடக்ட். யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. இப்ப மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணா பாருங்க 15 வரைக்கும். அந்த உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணும்போது தெரியும் அந்த மோட்டார் வந்து நல்லா சக் பண்ணி இழுத்து அப்புறம் அந்த மில்க வெளியே கொண்டு வரும். அந்த 15ல வைக்கும் போது யாருக்காவது பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்டா அதை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அது நம்ம அதிகமா ஸ்பீடா வச்சோம்னா அது வந்து ஏசி மாதிரி ஒர்க் ஆகுதா இல்ல எப்படி ஒர்க் ஆகுது கேக்குறது? ஏசில வந்து 24 வச்சா கூலிங் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் ஆகல. கூலிங் அதிகம். இதுல வந்து நம்ம ஏசியும் இதுவும் கம்பேர் பண்ணணும். இது வந்து அதிகம்னா அதிகம்னா கம்மியா இருக்க மில்க் வெளியே கொண்டு வரும். உள்ள இருக்க மில்க் இழுத்து வெளியே கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எத்தனை எத்தனை வரை இருக்கு? ஒண்ணும் இல்ல, காத்தடிக்கிற மிஷின் தான். இப்ப எத்தனை எத்தனை மோட் இருக்குன்னு சொன்னீங்க? 1 to 15. ஓகே, நான் 5 வைக்கிறேன்னா என்ன ஆகும்? அது வந்து வேகமா செயல்படுமா பொறுமையா செயல்படும்? கொஞ்சம் வேகமா செயல்படும். மேல இருக்க மில்க்லாம் வரும், உள்ள இருக்கிறது இழுத்து வராங்க. ஃபர்ஸ்ட் இருக்க 4 மில்க் வெளியே கொண்டு வரும். 4 மில்க். ஓகேவா? அந்த 4 மில்க் வந்து கொண்டு வரும். ஓகே, 4 மில்க். அடுத்தது வந்து நான் ஒரு 10 வைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்து சென்டர்ல இருக்க மில்க் 4 மில்க்கும் அதுல வரும். கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். ஓகே, 15 வச்சோம் அப்படின்னா 15 வச்சா நல்லா, அதான் சொல்றேன், பயங்கரமா சக் பண்ணி இழுக்கும். 15ல வச்சோம்னா அந்த என்ன சொல்றது, அதோட எஃபிஷியன்சி வந்து அதிகமா இழுக்கும். ஓகே, இதுதான். இன்னும் ஒரு நிமிஷம். இப்போ இந்த டிராப் மோட் கொடுத்துட்டேன். மறுபடியும் அந்த ஆன் பண்ணா நீங்க ஏ அப்படின்னு ஒரு மோட் வரும். ஏ அப்படின்றது என்னன்னா ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்ன்றது எதுக்குன்னா, இப்ப நம்ம வந்து பம்ப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு 2 மினிட்ஸ் பம்ப் பண்றோம், மறுபடியும் மசாஜ் பண்ணுவோம், அகைன் பம்ப் பண்ணுவோம். இது நம்ம அது பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கான போது இதை கொடுத்துட்டோம்னா அதுவே பம்ப் பண்ணிக்கும். ஒரு கொஞ்ச நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதுவே மசாஜ் பண்ணிக்கும், லெட் டவுன் பண்ணி மறுபடியும் அதை பம்ப் பண்ணிக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக். நான் வந்து ஆட்டோமேட்டிக் அந்த அளவு யூஸ் பண்றது இல்ல, நான் மேனுவலா நானே பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக் வந்து யூஸ் பண்றது இல்ல. எனக்கு அது செட் ஆகல. ஓகேவா? அது நிறைய பேருக்கு செட் ஆகலாம், செட் ஆகாம இருக்கலாம். பட் ஆனா இந்த மோட்டர் வந்து நல்லா தான் யூஸ் ஆகுது. இங்க வந்து ஒரு சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க, சி டைப். ஆமா, இங்க கீழ இங்க இருந்து அந்த பேக்கம் வரும். சோ இப்படி இத வந்து இப்ப அந்த டயபாம்னு ஒன்னு பார்த்தோம் இல்லைங்களா, இங்க இருக்கு. டயபாம் வந்து இதுக்குள்ள இருக்கான்னு தெரியல. அந்த வால்வ் இல்ல அதனால இருக்கு வட்டம். இதுதான் இங்க ஃபிக்ஸ் ஆகும். ஆக்சுவலா இதுதான் இப்படி போயிட்டு வரும். இல்ல சொல்றேன், இல்ல இதோட போட்டு சொல்றேன். இல்ல இத நான் இப்படியே வச்சு இத காமிச்சாலுமே இதோட மூவ்மென்ட் தெரியுமான்னு கேக்குறேன். இல்ல இந்த பக்கம் இப்படியா? தெரியும். இப்போ நான் ஆன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. என்னங்க இது பெரிய கம்ப சுத்துறோம். ஆன் பண்ணியாச்சு. இன்க்ரீஸ் பண்றேன். இங்க பாஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து வெளியே இருந்தது, உள்ள போய் பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகுதுங்களா, உள்ள போகுது. அவ்வளோதான். சிம்பிள் மேட்ரு. இதுதான். ஓகே, இவங்க சொன்னது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுற பட்டன். ஓகேங்களா? இது வந்து நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அதான் ஸ்டார்ட் பாஸ். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒர்க் ஆகுது. இதோட இப்போ மூவ்மெண்ட் பாருங்கள், ரொம்ப வேகமாக இருக்குது. ஓகேங்களா? நான் பாஸ் பண்ணிடுறேன். இவ்வளோதான். இப்போ நம்ம இதுதான் இதோட மெக்கானிசமே இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்லா இருக்குது. ஓகே, இதை வெளியே எடுத்துடலாமா? எடுக்க முடியாது போல.
அங்கே இருக்கா லாங் ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகிடும். கேரில் வந்து லாக் ஆகிடும். கூட வாங்க எடுக்கிறேன். அடுத்துதான் இந்த வியரபிள் பம்பரோட கீழ்ப்பகுதி. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பம்பரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பை ரிமூவ், அதில் கொடுத்த மாதிரியே ஒரு கேப். இந்த கேப்பை ரிமூவ் பண்ணால் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி ஒரு சிலிகான் ரப்பர் கொடுத்துருக்காங்க. ரப்பர், சிலிகான் ரப்பர். ஃபிளாஞ்ச் இல்லை, ஃபிளாஞ்சுக்கு முன்னாடி உள்ள அதே. இப்போ இதை வந்து நான் எடுக்கிறேன் பாருங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த வால்வு. இவங்க சொன்னாங்களே அந்த வால்வு. இது மூலமா தான் மில்க் கலெக்ட் ஆகி இங்க இருக்கும். இங்க வந்து இந்த அளவுலாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எம்எல் அதெல்லாம். இப்போ நான் இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் இங்கே போகணும். எப்படி போட்டுருவாங்க? அவ்வளோதான். சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்களா, ரிவ்யூ பண்ணும்போது உடைக்கிறதுலாம் நடந்தாலும் நடக்கும். நடக்காது கண்ணாடி போடல. அதனால தான் நான் பண்ணுறேன். நீ இப்போ உனக்கு விளையாடவும் தெரியல, ஓரமாக போய் உட்காரனாலும் உட்கார மாட்டேற, பண்ணுறவன் என்கிட்டயே கொடுக்க மாட்டேற. நீ ஏதாவது கொடுத்தாலும் பிடிக்கிற. ஓகே ஓகே கேட்டா காய்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா பிடிக்க வச்சுக்கிறது. ஓகேவா? ஓகே சாச்சி. இப்போ இதை வந்து இதில் நான் இது அந்த மாதிரி இல்ல, இதுல மெயினா ஒரு ஐட்டம் இருக்கு இதுல. ஓகே, இப்போ இந்த ஃபிளாஞ்ச் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகேவா? எடுங்க ஃபிளாஞ்ச். ஃபிளாஞ்ச்ன்றது இந்த குட்டி முடி. இந்த ஃபிளாஞ்ச் என்ன பண்ணணும்னா, இதுவே நம்ம பிரஸ்ட் சைஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபிளாஞ்சை இப்படி நிப்பிள் சைஸ்க்கு இதில் இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, அவங்க நிப்பிள்க்கு ஏற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இது இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதை கொடுங்க. இந்த லைட் வந்து எதுக்காக கொடுத்துருவாங்க? நைட் டைம்ல யூஸ் பண்றதுக்குமே லைட் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாம. ஆஃப்ல இதை இப்போ நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எந்த வாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆக்சுவலி வந்து ஏர் வந்து லாக் ஆகும், அதாவது ஏர் வந்து லீக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சைடில் கரெக்டாக லாக் ஆகும். ஓகே, இதுதான் அந்த வியரபிள் பம்போட ஃபுல் முழு உருவம். ஓகே, இப்படி தான் இருக்கும். ஓகே, அதாவது தலை இல்லாத முண்டை மாதிரி இருந்துச்சு, இப்போ தலையை சொருகாச்சு, வெறும் தலை. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து அப்படியே இப்படி ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மில்க் வந்து இங்கே கலெக்ட் ஆகிடும். வேணும் அப்படின்னா இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இதில் இருக்க மில்கை நம்ம பாட்டிலில் இப்படி மாற்றிக்கலாம். இங்கே இருக்க மில்க் இது வழியாக வெளியே வந்துடும். இந்த ரப்பர், சிலிகான் ரப்பர் எடுத்தாலே மில்க் வெளியே வரதுக்கான ஓப்பன். இல்லை இங்கே க்ளோஸோட கொடுத்துருக்கோம். ஓகே, இல்லை க்ளோஸ் இல்லை, ஓப்பன் தான். இப்படி பண்ணால் இது வழியாக மில்க் வந்துடும். இங்கே ஒரு ஹோல் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இது முடிஞ்சது. அதெல்லாம் நாங்க மக்கு சாம்பிராணி இல்லைங்க, மக்கு சாம்பிராணி சொல்லலாம். பவர் இருக்காது. ஆமா, ஆல்ரெடி தூக்கம் வேற வந்துட்டு பயங்கரமா தூக்கம் வந்துட்டு இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இருக்கட்டும். இருக்கட்டுமா? சரி, இருக்கட்டும்ங்கிறா, எடுத்துங்கிறா. சரி, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். அடுத்தது நெக்ஸ்ட் ரெஸ்ட் இல்ல 2 in 1 சொல்லியிருக்காங்க. 1 தான் பார்த்துருக்கோம், அடுத்து 2 பார்க்கணும்ல. இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இதுதான். என்னடா பழைய பொருளையே காட்டுறேன்னு பாக்குறீங்களா? இல்ல, இந்த புதுசுலயும் இதே தான் இருக்கு. இதை ஹேண்டில் பண்ற மாதிரி, அது வந்து வியரபிள், இது வந்து கையில ஹேண்டில் பண்ற மாதிரி பிரஷ் பம்ப்.
சேம் அதுல இருந்த அதே டெக்னிக்ஸ் தான் இதுலயும். அதுல வந்து அந்த ஹேண்டில் பண்றதுக்கு இந்த பம்ப் கையில இது பண்றதுக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது பேர் என்ன? இது ஈஸி கிரிப் ஹேண்டில். ஆமா, இது அந்த கிரிப் ஹேண்டில் இல்லாம எலக்ட்ரிக். இதை நம்ம இங்க மேல சொருகணும். இதோட மேனுவல் கைடு கொடுத்துருப்பாங்க. எங்க அது? வெளியே சரி, உடனே பார்த்துட்டு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, ரைட்டு. அது அதுதான். இதுக்கு ஒரு கேப், அதே மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த மாதிரி ஒரு சிலிகான் ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டயபாம் கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணா என்ன விழுந்தது? அடிச்சு தேக்கி விட்டாங்க. ஆமா, சாரி, இன்னொரு டைட்டா பண்ணி. இது பண்ணுப்பா. இது கீழே வந்து வாஷ் பண்ணுறது அடுத்த யூஸ் பண்ணுவோம். ஓகே, சேம் அதே சிஸ்டம் தான். அதுல கையில பண்ற மாதிரி இருக்கும். இதுல பம்ப் அதே மாதிரி ஒரு வால்வ் இருக்கீங்க. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டயபம் ஆக்சுவலா இது கொஞ்சம் வாஷ் பண்ணிடுறேன். டயபம் இருக்கு, அதை இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிட்டு இப்ப இந்த மோட்டரை இந்த மண்டை கிட்ட பொருத்த போறேன். கரெக்டா பார்த்து பொருத்தணும். இப்ப பொருத்தியாச்சு, ரெடி. கையில வச்சு பார்த்தா தெரியும் அந்த செட் பண்ற ஃபீல். சவுண்ட் கேட்கும். சென்டர்ல பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நல்லா தெரியுதா? அந்த தெரியுது, கையை இழுத்து இழுத்து விடுது. ஓகே, மோட்டர் ஆஃப் பண்ணி சார்ஜ் கொடுத்து லாங் பஸ். ஓகே, இப்போ இது ரிமூவ் பண்ணிடுறேன். இதுதான் மெயின். இது கீழே போட்டு உடச்சிடாதீங்க. இதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, ஓகேங்களா? ஆமாம். அப்புறம் ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த பால் டப்பாவை மூடுறதுக்கா? இல்லையே, இது எதுக்கோ ஒரு கேப். எதுக்கு என்ன கேட்டிங்கன்னா கொடுங்க, செக் பண்ணி பாருங்க. நான் அது எதுக்குன்னு இப்போ வரைக்குமே என்ன பார்க்கலண்ணா. எதுக்கு நமக்கு தெரியல காய்ஸ், செக் பண்ணி பார்த்து தெரியும். அதுக்குதான் அங்க டஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கு. ஏன்னா மேனுவல்ல படிக்காமலே இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு இல்லை, இதுக்கு அதாவது ஒன்னு ஓபன் பண்றோம்ல, ஒன்னு க்ளோஸ் பண்ணி ஒன்னு ஓபன் பண்றோம். சோ அப்ப இத க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுலயும் யூஸ் பண்ணலாம். இத மோட்டார் இங்க இருக்கும்போது அது அங்க யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஓகே ஓகே. என்னாச்சு, திறக்க முடியா? இப்படி திறக்க. ஓகே, இருக்கட்டும். அவ்வளோதானா? இந்த 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 ஸ்ட்ராப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது அப்போ பார்த்துக்கலாம். சூப்பர். ஓகே கைஸ், இதுதான் இவங்க பார்த்த 2-in-1 breast pump. ஓகே, ஏதோ வாங்கியிருக்கோம். தட்டு மாதிரி ஒரு ரிவ்யூ வேற கொடுத்துருக்கோம். சரி, ஓகேவா? தட்டு மாதிரி ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம எல்லாமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஓகேங்களா? இது நம்ம பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணோம்னா அது இதுன்னு அள்ளி கிடசாம எது எப்படி இருக்கோ நல்லா இருக்கு, அதனால நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா யூசிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தா யூசிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, பை.